மாட்டிக்கொண்ட பெரியார் பேத்தி இப்போது போலீஸ் கண்காணிப்பு வலையில். முற்போக்கு பெண்ணியம் பெண் சுதந்திரம் என்று பேசுபவர்களை பார்த்தா ஏதோ புரட்சி செய்பவர்கள் என்ற எண்ணம் தோன்றும். ஆனா அவர்கள் எல்லாம் பசும் தோல் போர்த்திய புலிகள் என்று சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. காரணம், அவர்கள் பேச்சுகள் எல்லாமே உங்களை ஏதோ அடிமைப்பிடியில் இருந்து விடுவிப்பது போலவே தோன்றும். ஆனால் அவர்களுடைய நோக்கமெல்லாம் உங்களை தவறான வழியில் இழுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். இந்த கும்பலில் மிகவும் முக்கியமான ஒரு அங்கம்தான் இந்த லூலு அப்படிங்கிற Facebook பக்கம். இவர்களுடைய முக்கிய டார்கெட்டே திருமணமான பெண்கள் தான். பெண் சுதந்திரம் என்ற பெயரில் திருமணமான பெண்கள் பல ஆண்களுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்ற கருத்தை இவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தாங்க. அதோடு இதற்காக வாட்ஸ்அப் குழுவெல்லாம் உண்டாக்கி அதன் மூலம் இந்த கள்ள தொடர்புகளை புதிதாக உருவாக்கி கொண்டு வந்தாங்க. சில பெரியாரிச அமைப்புகள் எல்லாம் கள்ள தொடர்புக்கு திருமணம் தாண்டிய உறவு என்று புது அர்த்தங்களை வேற கற்பித்தது பலருக்கு நினைவிருக்கலாம். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை சிறிது கூட கூச்சமே இல்லாம செஞ்சு கொண்டிருந்தவங்களை ஒரு வழியாக கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. இந்தியாவில் இருந்து இவர்களுக்கு செயல்பட தைரியம் இல்லை என்பதால் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வந்தன. ஆனால் இந்தியாவில் கால் வைத்த அடுத்த நிமிடமே இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிந்தது. இதற்கு பயந்து கொண்டு இப்போது மருத்துவ காரணங்களை சொல்லிக்கொண்டு இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காங்க. மருத்துவ காரணங்கள் என்பதால் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. அதே சமயம் இப்போது தொடர்ச்சியாக போலீஸ் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பெண்கள் என்றாலே குடும்ப பாங்கான பெண்கள் என்ற நிலையிலிருந்து பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா ஆரோக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இந்திய குடும்பங்களால் வெளிப்படையாகவே அங்கீகரிக்கப்படுது. ஆனா இங்க புரட்சி பெரியாரிசம் என்று பேசிக்கொண்டு இது போன்ற கேவலமான நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுவதுதான் பெண் சுதந்திரம் என்ற தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்திய குடும்ப பெண்கள் இந்த போலி பெண் புரட்சியாளர்களிடமிருந்து தூரம் தள்ளி நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்.